என்பதற்கு நமக்கு தெரியும். மின்சார வாரியத்தை திரும்பி பாருங்கள். மின்சார வாரியத்தில் ஏற்படக்கூடிய ஒப்பந்தம் காரணமாக இருந்தவற்றை வாரியத்தில் கேட்டு பாருங்கள். யாருடைய பேச்சுவார்த்தை குறிப்பிட்ட அடிப்படையில் ஒப்பந்த சரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். இவர்களெல்லாம் பேச்சுவார்த்தை மீட்டில் எதிர்த்தார்களே தவிர நமக்கு முன்னாலும் ஆதரவு குரல் கொடுத்தவர்கள் அல்ல. நாம் தான் எந்த உரிமையும் கிடையாது. ஆகவே மின்சார வாரியம் அரசு யார் சொல்வதையும் கேட்க வேண்டியது அவசியம் இல்லை. நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும். மற்றும் பணியாளர் சட்டம் சொல்வதை கேட்க வேண்டும். எங்களுக்கான ஒற்றை கோரிக்கை செய்து தர வேண்டும். வாரிய தலைவர் மின்சாரத்துறை அமைச்சர்களிடத்திலே பேசி ஒரு முழுமையான நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார் நாங்கள் நம்புகின்றோம். நம்பிக்கையாக நாம் காத்திருப்போம். நீங்கள் தொடர்ந்து போராடுங்கள். போராட்ட கடத்தில் தொடர்ந்து நாங்கள் உங்களோடு உடனிருப்போம். இந்த போராட்டத்துடைய வீச்சு மாலையில் தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும். நன்றி நண்பர்கள். இன்று இந்த போராட்டம் எதுக்குன்னா, நாம் 2021 மார்ச் 1 கேங்மேனாக பணியமர்த்தப்பட்டோம். பணியமர்த்தப்பட்டு 2 வருடம் ட்ரைனியாக தான் நம்ம பணியமர்த்தோம். அந்த ட்ரைனில் 15,000 தான் ஊதியம். அந்த ஊதியத்திலிருந்து 15,000 ஊதியம் இது வரைக்கும் மின்சார வாரியத்தில் 2 வருஷம் ட்ரைனியாக போட்டு சரித்திரம் எதுவுமே கிடையாது. அதிகபட்சமாக 3 மாதங்கள் தான். அதே 3 மாதத்துக்கு ஸ்டைபண்ட் 18,000 சம்பளம், அதிகபட்ச சம்பளம் 18,800. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கேங்மேனுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,000. இந்த 15,000 வைத்துக்கொண்டு நாங்கள் அன்றாடம் குடும்பம் நடத்துவதற்கு ரொம்ப சிரமப்பட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர் சங்கத்திலிருந்து இந்த கேங்மேன் கேட்டகரியை முழுமையாக ஒழிக்கணும், இந்த கேங்மேன் கேட்டகரி பதவியை ஒழிச்சுட்டு தளபதியாளரை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். இந்த போராட்டம் வாயிலாக ஒவ்வொரு போராட்டமும் அந்த போராட்டத்தின் போது தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவர் மேலாண்மை இயக்குநர் அவர்கள் உங்களுக்கு நாங்கள் களவுரியை பெற்றுத் தரும் என்று வாக்குறுதியை மட்டும்தான் கொடுத்தார்கள். ஆனால் இதுவரை செய்து யாரும் தரவில்லை. தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் பல்வேறு போராட்ட கட்டமாக தெரிவித்திருந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த கேங்மேன் பதவியை நீக்கிவிட்டு களவுரியாளர் பதவியை இதுவரை கொடுக்கவில்லை. ஆகவே இன்று நாங்கள் இந்த போராட்டத்தை மிக தீவிரமாக மாற்றியுள்ளோம். இந்த போராட்டத்தை தீவிரமாக மாற்றியதன் பலனாக இன்று எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு முழு நம்பிக்கையுடனும் காத்துக் கொண்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் 2 நாட்களுக்கு முன்னதாக ஐடிஐ படித்தோருக்கு ஒரு ஜியோ பாஸ் ஆகிருக்கு. என்னன்னா ஐடிஐ இதுக்கு முன்னாடி நாங்கள் ட்ரைனிங் கேங்மேனாக பதவி இருக்கும்போது நாங்கள் கம்பம் ஏறுறதுக்கு முழுமையாக வெறும் காலோட தான் கம்பம் ஏறணும். ஆனால் இப்போ இந்த ஐடிஐ படித்தவர்கள் கம்பம் ஏறதுக்கு போல் ஷூ பயன்படுத்தி கம்பம் ஏறணும்னு ஒரு ஜியோ பாஸ் ஆகிருக்கு. அந்த ஜியோ நாங்கள் முழுமையாக கண்டிக்கிறோம். அவங்க ஐடிஐ படித்தவங்களை முதல்ல போடுறதுக்கு முன்னாடி இந்த கேங்மேன்களை 9,613 பேர் கேங்மேன்களை உடனடியாக களவுதியாளராக பணியமர்த்த வேண்டும் என்றும் இந்த தமிழ்நாடு மின்சார வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர் சங்கம் சார்பாக மிக ஆழ திருத்தமாக இல்லை. இது வரைக்கும் அரசு தரப்புலையும் சரி, மின்சார வாரிய தலைவர் இயக்குனர் மற்றும் அவங்க சார்பாகவும் சரி, இது வரைக்கும் எந்த அழைப்பும் ஏற்படல. அப்போ போய் அரசு அதிகாரிகளை சந்திக்கலான்னு இருக்கீங்க? இல்லை, நாங்கள் எந்த அரசு அதிகாரிகளும் சந்திக்கிறதா இல்லை. எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற வர, கடிதம் வாயிலாக நிறைவேற வர நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதா. இரவு பகல் எத்தனை நாள் ஆனாலும் சரி. இப்படி கண்டினியூ பண்ண போறீங்களா? ஆமாம், எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்கள் தொடர் போராட்டம். சரி சார், உங்கள் பேர் சொல்லுங்க. தலைவர் பேர், உங்கள் பேர்? என் பேர் லிங்கேஸ்வரன். பொறுப்பு சொல்லுங்க. ஒரு பேர் பொறுப்பு சொல்லுங்க. அமைப்பு செயலாளர். ஓகே தமிழ் வருஷம் தலைவர்.